என்னோட ஹஸ்பண்ட் வந்து நேற்று ஆந்திர பிரதேஷில் வர்தாபாளையம் கிட்ட செக்யூர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. 24 hours ஆயிருக்கு. இதுவரையும் எனக்கு எந்த இன்டிமேஷனும் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இம்மீடியட்டாக அவங்க எங்கே வச்சுருக்காங்க, செக்யூர் பண்ணி எதற்காக வச்சுருக்காங்க, ஏன்னா எங்களுக்கு எந்த ஃப்ரெஷ் கேஸஸுமே கிடையாது. மீடியாலையும் மற்றவங்க சோஷியல் மீடியாலையும் தப்பு தப்பாக போட்டுட்ருக்காங்க. கரண்ட்டில் 10 இயர்ஸாக எந்த ஃப்ரெஷ் கேஸஸுமே இல்லை. எதுக்காக இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க பேர் சரவணன் தான். காவல்துறை நீங்களாம் சொல்கிறது பாம் சரவணன் சொல்கிறீங்க, வெறும் சரவணன் தான் அவர். இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு லைஃப் த்ரெட் இருக்கிறதுனால காவல்துறை முன்னாடியே 2 வருஷம் சொன்னதுனால நான் குழந்தைங்களோட வெளியூர் போய் செட்டில் ஆகிட்டாங்க தான் படிக்கிறாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தேன். இப்போ இந்த மாதிரி கேள்விப்பட்டு காவல்துறைக்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. போலீஸ் தான் கால் உடைச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி. டயபெட்டிக் இருக்கிறதுனால அது திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. எந்த குற்ற செயலுமே கிடையாது. ரிட்டாலியேஷன் பண்ண வேண்டிய மோட்டிவ் எங்களுக்கு இல்லை. அண்ணனுக்காக நாங்கள் வந்து தினம் வருத்தப்பட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு இதை வந்து ஆப்போசிட் டீம் வந்து க்ரியேட் பண்ணாதான் எங்களை கார்னர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்போசிட் டீம் வந்து நல்ல போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, அவங்க ஏதோ அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. 24 hours ஆச்சு, இன்னும் எங்களுக்கு தகவல் தெரியல. கண்டிப்பாக என்கவுண்டர் த்ரெட் இருக்குது, லைஃப் த்ரெட் இருக்குது. அதை காவல்துறையே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஏன் எனக்கு இன்னும் இன்டிமேட் பண்ணலன்னு தெரியல. எனக்கு ஃப்ரெஷ் கேஸ் ஏதோ எங்கேயாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்காக நாங்கள் கைது பண்ணியிருக்கோம்னாச்சும் சொல்லணும். எதுவுமே இல்லையே. இல்லாத பட்சத்தில் அவங்க தெரியப்படுத்தலாம்ல, ஏன் தெரியப்படுத்தலை? எல்லாமே போய் தான், எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் வருது. பட் நீங்கள் எஃப்ஐஆரோ நீங்கள் ஸ்டேஷனில் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோரிக்கை எங்கே இருக்காங்க? இன்டிமேஷன் பண்ணணும். ஃபேமிலிக்கு சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. இப்போ வரையும் சொல்லலை. அதுக்கான கேள்வி தான் கேட்குறேன். தப்பு பண்ணால் தானே சார் திருந்தி வாழணும். நீங்கள் மீடியா தான் சொல்கிறீங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. டிபார்ட்மெண்ட் சொல்லணும்ல, அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும்ல. இத்தனை வருஷம் கேஸே இல்லையே. கேஸ் இல்லாத ஒரு மனுஷனை வந்து திரும்பி நீங்களே ஒரு அடைமொழி போட்டு பேசுனீங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஆமாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தென்னரசு மர்டர் பண்ணி 8 வருஷம் ஆகுது. ஸோ நாங்கள் ரிட்டாலியேஷன் பண்ணுற இடத்துல எதிரிகள் இல்லை. எதிரிகள் வந்து காவல்துறையாலையும் பொலிட்டிக்கல் சப்போர்ட்லேயும் மெயினாக சிறைத்துறை சப்போர்ட்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் போய் சண்டை போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களோட லைஃப்பை நாங்கள் வாழணும்னு நினைக்கிறோம் குழந்தைங்களோட, அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி 20-30 இயர்ஸ் வந்து இவங்களை இதே மாதிரி சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களோட நார்மல் லைஃப் அவங்க வந்து வாழலை. இதுக்கான காரணம் மெயின் மீடியா, சிறைத்துறையும் தான். ஆமாம், அப்படி சொல்கிறாங்க. பட் தெர் இஸ் நோ சிங்கிள் கேஸ் ஃபைல்ட் அகெயின்ஸ்ட் மீ. ஓகேங்களா? நான் வந்து என்ஜிஓ ரன் பண்ணுறேன். சோஷியல் ஒர்க்கர் சந்திகர்னு பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ட்டியில் இருக்கேன். நான் அதெல்லாம் முன்னெடுத்து சொல்லணும்னு நான் விருப்பப்படலை. நான் வெறும் மகாலட்சுமி ஒரு அட்வொகேட்டை தான் வந்து நான் இங்கே நின்று பேசுகிறேன். ஈவன் வந்து அவங்க அங்கே ட்ரீட்மெண்ட் போனதுலேருந்து எங்கள் கூடயும் கான்டாக்ட் இல்லை. அங்கே தங்கியிருந்த இடத்துலேருந்து எனக்கு தகவல் வந்ததுனால தான், அதுவும் பண்டிகைக்கு நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி 8 o'clock எனக்கு ஃப்ளைட்டு. நான் ரிட்டர்ன் போகல. எனக்கு தகவல் தெரிஞ்சதுனால நான் இங்கே வந்து நிற்கிறேன். இல்லைனா நான் என் குழந்தைங்க கூட என்னத்தையும் கிளம்பிட்டு இருப்பேன். சார், அந்த மாதிரி பேசணுன்னா அவங்க மனைவி வந்து ஆதங்கத்தில் பேசலாம், கட்சிக்காரங்க பேசலாம். இவங்க வந்து அவங்களோட உண்மையான தம்பி தான். ஆனால் அதுக்காக நாங்கள் போய் எல்லாரையும் 100 பேர் இருந்தால், இது வந்து பெரிய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 100 பேரையும் நாம் போய் கத்தி எடுத்து சண்டை போட்டு கொள்றதுலாம் அர்த்தம் இல்லைல்ல. சமுதாயம் வந்து அந்த இன துரோகிங்களை ஒதுக்கி வைக்கணும் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் எல்லார்கிட்டையும். அதாவது சமுதாயம் சார்பாக நாகேந்திரனோட பையன் அவனோட என்டையர் ஆக்டிவிட்டீஸ் அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதாவது உண்மையான சமுதாய அக்கறை இருக்கிறவங்கள சொல்கிறேன்.